ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் வந்து தம்பி வந்து ஸ்கர்ட்டிங் போகிறான், அந்த வீடியோவும், அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அந்த வீடியோவும் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு வந்து கூழ், இது வந்து சுட சுட இட்லி, அப்புறம் வந்து இட்லிக்கு சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்ருக்கேன். காரக்குழம்பு தான் காரக்குழம்பு வச்சுட்ருக்கேன். தம்பி வந்து இட்லி சாம்பாரை கேட்டதுனால அவனுக்கு லஞ்சு வந்து இட்லி சாம்பாரை பேக் பண்ணியாச்சு. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளிலாம் ஊற்றினா அது கெடாமல் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அடிக்கடி சாம்பாரே வச்சுட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. குழந்தைங்க என்ன விரும்பி கேட்குறானோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். நம்ம ஆசைப்பட்டு செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவனுக்கு வேறு மாதிரி நான் செஞ்சு கொடுத்துருவேன். அவனுக்கு தொட்டுக்கிறது வந்து பொடி மாசு தான். அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் வந்து இது வந்து ஊட்டி வறுக்கி, யாரெல்லாம் ஊட்டி வறுக்கி சாப்பிட்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து தம்பிக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. அதனால் அவனுக்கு இதே கேட்டதுனால அவனுக்கு இதே பேக் பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சோறு, எங்களுக்கு வந்து தனியாக காரக்குழம்பு வச்சுட்டோம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் போட்டு, அதுக்கப்புறம் அப்பளம். அப்புறம் சர்ச்சுக்கு போக வேண்டியது இருந்தது. காலையில் சர்ச்சுக்கும் போய் வந்துட்டோம். ஹாய் சொல்லு. சர்ச் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இது ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் வந்து இன்றைக்கி ஸ்கர்ட்டிங் கிளாஸ் இருந்ததுனால இன்றைக்கி ஸ்கர்ட்டிங் கிளாஸ் தான் தம்பி வந்திருக்காங்க. முன்னை விட இப்போ பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் வர காம்படிஷன் போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன், மறக்காமல் பாருங்கள். ஈவினிங் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னு பார்த்தீங்களா, அந்த வீடியோவும் போடுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம எங்கே போகிறோம்னா உதிரமேடுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு பார்க்கலாம். பாய். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வைப்பணிக்கு போகிறோம். அங்கே வந்து எங்கள் மச்சனுடைய பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க. அங்கே போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஒரு வழியாக நாங்கள் கிளம்பிட்டோம். காரில் தான் போயிட்டுருந்தோம். நைட் டைம்னால குழந்தைங்களாம் இருக்கிறதுனால பைக்கில் போக முடியுது. பக்கம்தான் மருவத்தூர்லேருந்து. இருந்தாலும் நாங்கள் வந்து பைக்கில் போகலை, கார் தான் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக ஃபங்க்ஷன் வீட்டுக்கும் வந்தாச்சு. இதுதான் என்னுடைய ஃபேமிலி. அவங்க எங்கள் மாமியார், அவங்க நாத்தனார், அவங்க வந்து நடு மாமியார். சின்ன மாமியார் வந்து உட்காந்துட்டு எழுந்துச்சி போயிட்டாங்க அவங்க. அது பக்கத்தில் இருக்கிறது அவங்க பையன். இது கிராமம் அப்படின்றதுனால சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலே செஞ்சுட்டாங்க. மாடியில் தான் செஞ்சாங்க. அப்புறம் மாமாவும் பாப்பாவும் மேலே போகிறாங்க, தம்பியும் பின்னாடியே போகிறாங்க பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு ஒரு வழியாக சாப்பிட உட்காந்தாச்சு. நாங்கள் வீட்லேயே உட்காந்து சாப்பிட்டோம். அங்கே பாருங்கள், எல்லாம் என்னுடைய ஃபேமிலி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய்.